ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னையோட நம்ம ஊர்லேருந்து சவுதி அரேபியாவுக்கு வந்து 2 வாரம் முடிஞ்சுது. இந்த 2 வாரமாக பார்த்தீங்கன்னா வீடியோ எதுவுமே போட முடியல, வீடியோவும் எடுக்க முடியல. ஏன்னா ஊர்லேருந்து வந்தது ஊர் ஞாபகமாகவே இருந்துச்சு. எப்படியும் ஒரு 3 மாதம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அந்த ஃபீலிங் இருக்கும். பட் அதுவே போக போக அப்படியே பழகிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மதரசா டியூட்டி தான் போய்கிட்டு இருக்கோம். இப்போ மதரசா கூப்பிட டைம் ஆயிடுச்சு. இப்போ போயிட்டு மதரசா போய் கூப்பிட போகிறோம். அதுக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 மணி ஆகுது. இன்றைக்கி வேலைக்கிழமனால மதரசா கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். மற்ற நாள்லாம் பார்த்தீங்கன்னா மதரசா முடிய 1:30 இல்லை 2 மணி ஆகும். இப்போ கரெக்டாக மத்தியான டைம் ஆகுது. ஆனால் ரோடு பார்த்திங்கன்னா பயங்கர டிராஃபிக்காக இருக்குது, ஏன்னா மதரசா டைம். இதே மாதிரியே காலையில் இங்கே 7 மணிக்கெலாம் மதரசா ஸ்டார்ட் ஆயிரும், 6:30 இல்லை 7 மணிக்கு. அந்த டைம் பார்த்திங்கன்னா ரோடு ஃபுல்லாக செம்ம பிளாக்காக இருக்கும், வண்டி ஓட்டவே முடியாது, பைய தான் போகிற மாதிரி இருக்கும். இப்போவும் அப்படி தான் இருக்குது ரோடு டிராஃபிக்கு. ஒரு வழியாக காலையில் மதரசா டியூட்டி முடிஞ்சிருச்சு, ரூமுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி வேலைக்கிழமனால மதரசா கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிஞ்சிச்சு, 12:30க்குலாம் முடிஞ்சிச்சு. மற்ற நாள்லாம் பார்த்திங்கன்னா 1:30 ஆகும் மதரசா டியூட்டி முடிய. வெள்ளி சனி ஸ்கூல் லீவுங்க, அதனால் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிச்சு. ரூமில் சமைக்க ஒன்றுமே இல்லை. சரி, நான் ஹிந்திக்கார ஃப்ரெண்டை வர சொல்லியிருக்கேன். சரி, அவங்க கூட போயிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்து மத்தியானம் சமைக்கணும். அதுக்கப்புறம் டியூட்டி 4 மணிக்கு மேலே தான் வரும். ஒரு 2 ஹவர்ஸ் நமக்கு ரெஸ்ட்டு கிடைக்கும். வந்துட்டான் ஃப்ரெண்டு, வந்து கால் பண்ணிட்டான். இப்போ அவங்க கூட போயிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்து சமைக்கணும். கரெக்டாக 5 நிமிஷம் தான் ஆகும். இந்த சூப்பர் மார்க்கெட் பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவில் நிறையா இருக்கும். السلام عليكم مدير. وعليكم السلام. كيف الحال مدير؟ كويس الحمد لله. أكل كله خلاص؟ الحمد لله تمام كله. இதான் என்னோட ஃப்ரெண்டு. இது வந்து யூபி, நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. சவுதியில் பார்த்தீங்கன்னா வெயில் பயங்கரமாக அடிக்குது. இன்னும் 2 மாதத்துக்கு அப்புறம் தான் குளிர் வந்து ஸ்டார்ட் ஆகும் இங்கே. இப்போ சரியான வெயில், அப்படியே வந்துட்டோம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு. இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் கூட ஆகலாம் வண்டியிலேருந்து ஏறி பயங்கரமாக வேர்த்துருச்சு. போய் சிக்கன் வாங்கிட்டு மதியானம் சாப்பாடுக்கு ரெடி பண்ணணும். எல்லாம் முத்திடுறோம் இதெல்லாம். சூப்பர் மார்க்கெட் கிளம்பி வந்துட்டோம். மேக்ஸிமம் இந்த சூப்பர் மார்க்கெட்டில் அடிக்கடி ஆஃபர் போடுவாங்க. காலையிலே வந்துட்டோன்னா அந்த ஆஃபர்லாம் காலியாகாதுக்கு முன்னாடியே நம்ம சிக்கன் வாங்கிட்டு போயிடலாம். चिकन सील आधा रेजिल ओके هذا سكير كم بولو سوب هذا رسيل ايوه هذا 15 ريال صح كم بولو هذا 1150 لا سوب ثاني سوب رقيص كله شويه سوب 8 ريال 450 جرام يلا அது ஓகே يلا லெக் பீஸ் தான் வாங்கியிருக்கோம் 2 பீஸ். இது 450 கிராம். இங்கே பார்த்தீங்கன்னா 850 ரியால். நம்ம ஊருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 180 ரூபா வரும். இதுவே அரை கிலோவுக்கு 50 கிராம் தான் கம்மியாக இருக்குது. இதுக்கு 850 ரியால். அப்படியே பில்லை போட்டு வாங்கிட்டு கிளம்பிட்டோம். मेडिकल हमारा बोला है ना, बायोमेट्रिक थोड़ी नहीं बोला है. तरीका है तरीका वो هذا बंगाली बकाला इस्त्री बतागा सकीर बतागा ايوه बतागा يعني دولار. انا ما في انا كلام في البيت هنا في هنا موجود बंगाली. हाँ كم 10 ريال يلا روح. சிக்கன் வாங்கிட்டோம். ஸோ வாங்கிட்டு போகிற வரல ரீசார்ஜ் பண்ண இந்தியாவுக்கு பேச கார்டு இல்லை. 2-3 நாளாக ஆச்சு வீட்டுக்கு கால் பண்ணி. ஸோ கார்டு வாங்கிட்டு போயிடலாம் சொல்லி இப்போ போய்கிட்டு இருக்கோம். ஒரு வழியாக சிக்கனை வாங்கிட்டோம். நம்ம வீட்டிலேருந்து பக்கத்தில் இருக்குது இந்த கடை. நடந்து வந்தோம்னா ஒரு அரை மணி நேரம் ஆகும். இப்போ என் ஃப்ரெண்டு கூட வந்தனால உடனே வாங்கிட்டு போயாச்சு. இப்போ போயிட்டு மத்தியானம் சாப்பாடு ரெடி பண்ணணும். ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேக்ஸிமம் ஒரு 4 மணி வரைக்கும் எந்த டியூட்டியுமே இருக்காது, ஃப்ரீயாக தான் இருக்கும். 4 மணிக்கு மேலே தான் அடுத்த டியூட்டி ஸ்டார்ட் ஆகும். ஈவினிங் 5 மணி ஆகுது, இன்னும் எந்த டியூட்டியுமே வரல. இதுக்கு மேலே டியூட்டி வருமானு தெரியல. சரி சும்மா தானே இருக்கும், நம்ம வண்டியை கழியலான்னு சொல்லி வெளியே வந்து பார்த்தா ஆப்போசிட்டில் என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா வண்டியை கழுவிக்கிட்டு இருந்தான். السلام عليكم مدير. كيف الحال مدير؟ شو سوي سيارة غسيل؟ ايه غسيل. مسكين نفر لازم سيارة غسيل. كل يوم غسيل؟ ايوه انا كل يوم. كل يوم؟ كل يوم 2 مرة، صبح وبالليل. 2 مرات. மதியானத்துக்கு மேலே கொஞ்சம் மண்ணு காற்று கணக்கு அடிச்சது. அதை சுவாசித்து கொஞ்சம் ஜலதோஷம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. இப்போது
அப்படியே ஓனர் வண்டியை கழுவிடலான்னு சொல்லிட்டு நேராக உள்ளே வந்துட்டேன். ஸோ ஓஸ் எடுத்து அடித்து ஓனர் வண்டியை கழுவிடலான்னு சொல்லி இன்றைக்கி மதியானத்துக்கு மேலே கொஞ்சம் மண் காற்று அடிச்சது. அதனால் வண்டியெல்லாம் மண்ணாயிடுச்சு. சம்டைம் சவுதி அரேபியாவில் கிளைமேட் மாறும், இந்த மாதிரி மண் காற்று வரும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா வண்டு ஃபுல்லாகவே மண்ணாக ஆயிரும். ஸோ எப்போதுமே நான் ஒரு நாள் இல்லை 2 நாள் இந்த மாதிரியா வண்டி ரொம்ப அழுக்காக இருந்துச்சுன்னா டெய்லி கழுகுவேன். அப்படி இல்லைன்னா ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா கழுவேன். என் ஃப்ரெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போதும் டெய்லி வண்டியை கழுவிட்டு தான் இருப்போம். பார்க்குற நேரம்லாம் நான் 2 நாளைக்கு ஒருக்கா தான் வண்டியை கழுகுவேன். வண்டி கழுகி முடிச்ச கொஞ்ச நேரத்துலேயே அடுத்த டியூட்டி வந்துருச்சு. மேடம் கால் பண்ணி கார்டை வாங்கிட்டு ஒத்தையமுக்கு போய் திங்ஸ் வாங்கிட்டு வர சொல்லிட்டாங்க சூப்பர் மார்க்கெட்டில். நான் நேராக ஒத்தையமுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். கார்டு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் இருக்குது. ஸோ ஆஃபீஸில் போயிட்டு கார்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒத்தைய சூப்பர் மார்க்கெட்டு போகணும். சூப்பர் மார்க்கெட்டுக்கு வாங்கிட்டு சாதனம்லாம் வாங்கிட்டு ரூமுக்கு போகணுன்னே டியூட்டி முடிஞ்சிச்சுமான்னு தெரியல. ஏன்னா மணி இப்போ கரெக்டாக மணி 9:30 ஆகுது. இன்றைக்கி ஒரு 10:30க்குலாம் டியூட்டி முடிச்சிடும்னு நினைக்கிறேன்னா, பட் தெரியலை. ஒத்தையமில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டெய்லி ஆஃபர் போடுவாங்க. வீக்லி ஆஃபர் கிடையாது, டெய்லி ஆஃபரு. இங்கே திங்ஸும் பார்த்தீங்கன்னா மீடியமான ப்ரைஸில் தான் இருக்கும். திங்ஸு குவாலிட்டியாகவும் இருக்கும். ஸோ அதனால தான் எப்போதுமே எங்கள் வீட்டிலேருந்து திங்ஸ் எங்கேது வாங்கினாலும் ஒத்தையமில் போய் தான் வாங்குவோம். இன்றைக்கி ரோடும் கொஞ்சம் டிராஃபிக்கே இல்லை. நைட் டைம் இந்த டைம் நார்மலான டிராஃபிக் தான் இருக்கும். ஆஃபீஸ் பக்கத்தில் நம்ம வந்துவிட்டோம். ஒரு வழியாக ஒத்தையம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். இப்போ அவங்க வந்ததுமே வண்டி எடுக்கணும். ஸோ வண்டியை எடுத்துகிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட வேண்டியதான். ஸ்டார்டிங் வந்ததுமே வெஜிடபிள் முதல்ல வாங்கிடலான்னு சொல்லிட்டு நேராக வெஜிடபிள் செக்ஷனுக்கு வந்துட்டேன். சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் இங்கே உள்ள சூப்பர் மார்க்கெட் எல்லாமே 24 மணி நேரமும் இருக்கும். இப்போ நம்ம ஊரில் நைட் டைம் போய் காய்கறி வாங்கணும்லாம் வாங்க முடியாது. சவுதி அரேபியாவில் நைட்டு எந்த டைமாக இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக நம்ம காய்கறி வாங்கிக்கலாம். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் எல்லாமே வாங்கியாச்சு. இப்போ கடைசியில் சிக்கன் வாங்கலாம்னு சொல்லிட்டு நேராக சிக்கன் கவுண்டருக்கு வந்துவிட்டோம். இங்கே சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் சிக்கன் பார்த்திங்கன்னா பார்ட்ஸ் தனித்தனியாக கிடைக்கும். லெக்கு, அதுக்கப்புறம் ஈரல், அதுக்கப்புறம் அந்த கோழி ரெக்கை, இந்த மாதிரியே தனித்தனியாக நம்ம வாங்கிக்கலாம். முழு சிக்கன்லாம் பார்த்திங்கன்னா அவங்களே எல்லாமே க்ளீன் பண்ணி இப்போ கீஸில் அடைச்சி வச்சுருப்பாங்க. நம்ம சிக்கன் பார்த்திங்கன்னா வெயிட் மட்டும் சேஞ்ச் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா 1000 கிராம் கிடைக்கும், 1100 கிராம் கிடைக்கும். நமக்கு எது வேணுமோ நம்ம வாங்கிக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா 1100 கிராம் ப்ரைஸு 20 ரியால். நம்ம ஊருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 420 ரூபா வரும். நான் ஒரு 5 சிக்கன் வாங்கினேன். பில்லை போட்டுட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டோம். இன்றைக்கின்னு பார்த்து இந்த ஒத்தையமில் செம கூட்டம். பில் போடுறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. மணி கரெக்டாக 10:30 ஆகுது. திங்ஸ் எல்லாத்தையும் வண்டியில் ஏற்றி வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. சரி, எனக்கும் ஒரு 2 கிலோ மாதுளம்பழம் வாங்கணும்னு சொல்லி 2 கிலோ செப்பரேட்டாக வாங்கிக்கிட்டேன். மாதுளம்பழம் இன்றைக்கி இங்கே ஒத்தையமில் ஆஃபர் போட்டிருந்தாங்க. 1 kg பார்த்திங்கன்னா 350 ரியால். நம்ம ஊருக்கு ஒரு 70 ரூபா வரும்னு நினைக்கிறேன். அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இதோட டியூட்டி முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.